பிள்ளைங்களோட காணும். ஐயோ ஆமா பிள்ளைங்களை காணோம் எல்லாம் உங்கனாலதான். ஐயோ சீதாம்மா அது பழைய டயலாக். அடுத்த பேச்சுக்கு போங்க. யோ ஸ்கிரிப்ட குடியா. சீத்தமா சீத்தமா இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? You know what? I need peace for me and my child. ஹலோ our baby. பா நீங்க அவசரப்படுறீங்க. என்ன பண்றீங்கப்பா? அவசரப்படாம மெதுவா பேக் பண்றேன். என்னப்பா பண்றீங்க? கருப்பே நான் யோசிச்சுதான் பண்றேன். இப்போ வீட்டு விட்டு போற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? கருப்பே நீயாவது நான் சொல்ற பேச்சு கேளு. தேவையில்லாம கேள்வி கேட்கறது விட்டுட்டு தேவையானதெல்லாம் போய் பேக் பண்ணி போ. போன்னு சொல்லலாம் இல்லையா? அப்பா கிட்ட சொல்லு போக வேணாம். நீங்களாச்சும் சொல்லுங்க. அப்பா கிட்ட போக வேணும்னு சொல்லுங்கம்மா ப்ளீஸ். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கருப்பு. நான் என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையிலே உங்க அப்பா இல்ல. இது அவர் எடுத்த முடியும். கருப்பே போய் பேக் எடுத்து வா. ஓ சீக்கிரம் போ. பா போகாதீங்கப்பா. காத்து இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. புரியுதா? சில கஷ்டமான முடிவும் நல்லதுக்கு தான். நல்லா இருக்கட்டும். அம்மாவோட வைட்டமின்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ் மேலே தான் இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிடணும். மறந்துடுவாங்க. எடுத்து கொடுத்துரு. உனக்கு எதுவும் புரியலன்னா என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். கருப்பே சீக்கிரம் வா. போலாம். ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. அவங்க ஒன்னும் சொல்ல போறதில்ல. அவங்கதான் இப்ப அவரு இருக்காரு. என்ன ரவணன் இன்னொரு வெக்கேஷனா? வெக்கேஷனா கிடையாது, வெக்கேட் மட்டும்தான். நாங்க விட்டு விட்டு போறோம். எப்ப பார்த்தாலும் கேப்பீங்களே பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்கான்னு. பிரச்சனை வந்து விட்டு விட்டு போறோம். கான்டாக்ட் கிடைச்சதா சந்தோஷமா இருக்கா குளுக்குளுன்னு இருக்குமே. யோ அடுத்த தடவை அடுத்த வீட்டு பிரச்சனை போய் பார்க்காதீங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. அடுத்த வீட்டு பிரச்சனை அல்வா சாப்பிடுற மாதிரி. யோ உன்ன மாதிரி ஒரு 4 பேர் போதையா? இல்ல நீ ஒரு ஆளே போதும். இந்த மாதிரி என்ன சொல்றேன்னு தெரியலையா? கிளம்பு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். நீ தான் அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ண. வேலைய வேற விட்டுட்ட. இப்ப பாரு தங்க ஒரு வீடு கூட இல்லாம நடு தெருவுல நிக்கிற. நின்னா என்ன உட்கார்ந்தா என்ன? உட்கார்ந்து பேசினா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? பேர்லி பிரச்சனை இருக்கு. அப்பவே சொன்னேன் தானே. இப்ப பாரு மாசமா இருக்கிற பொண்ணை தனியா விட்டுட்டு போயிட்டான். ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? உனக்கு மட்டும் இல்ல, பெத்தவங்க பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ற நிறைய பேர் இப்படித்தான். அதுக்கு தான் நேரம் கால பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது. நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். எனக்கு கொஞ்சம் விழுங்களா?
விடுறதுதான் கரெக்ட். வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாட்டி ஒன்னா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அம்மா அப்ப பிள்ளை நம்பி மாதிரி இந்த பிள்ளையோட அப்பாவையும் அப்பப்ப வந்து பார்த்துட்டு போக சொல்லு. அக்கா, சீதாவுக்கு வந்து 2 பிள்ளைங்களோட நிலைமையை பார்த்தியா? அம்மா ஃபுல் டைம், அப்பா 2 பேருமே பார்த்தாங்க. நேரமே சரி. ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் ஒன்னும் சீதாவை வந்து டிவோர்ஸ் பண்ண போறதா நான் முடிவு பண்ணல. ஐ ஜஸ்ட் நீட் சம் டைம் அவே ஃப்ரம் ஹர். நானே ஏற்கனவே வந்து போயிருக்கேன். அப்பதான் வந்துக்கிட்டு பக்கத்துல நோங்கிட்டு ஜஸ்ட் லீவ் மீ அலோன். நல்லத சொன்னா யாரும் கேக்குறது இல்ல. என்னடா? அப்பா திரும்ப இங்க வரமாட்டாராமா? நீங்க அவரை கால் பண்ணி பேசி பாருங்கம்மா. அவர் கண்டிப்பா திரும்ப வருவாரு. நான் என்ன பேசினாலும் கேட்குற நிலைமையில அவர் இல்லடா. மீறி பேசினா ஏதாச்சும் பிரச்சனையா இருப்பதுன்னு பயமா இருக்கு. நானும் அவர் திரும்ப வரவே மாட்டாராமா? தெரியலடா. அவர் பேசின பேச்சை என்னாலேயே மன்னிக்க முடியுமான்னு தெரியல. அம்மா அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்பாவும் அம்மா மேல கோமாதாண்டா இருக்காரு. அவங்க வாங்கி கொடுத்த இன்ஹேல கூட பார்க்க பிடிக்காம ட்ராவுல போட்டு சாத்திட்டாரு. நீ தான் நல்லா பிளான் பண்ணி வைக்கிறப்பு. ஏதாச்சும் யோசி. இத்தனை நாளா உங்க கூட இருந்துட்டு திடீர்னு தனியா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா பேச்சு எடுத்தாலே அப்பா கோவப்படுறாரு. இதுல லூஸ் பாட்டி டிவோர்ஸ் வரைக்கும் பேசுறாங்க. டிவோர்ஸா? அப்ப அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர மாட்டாங்களா? எனக்கு நிஜமாவே என்ன பண்றதுன்னே தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. டிவோர்ஸா? அப்ப அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர மாட்டாங்களா? எனக்கு நிஜமாவே என்ன பண்றதுன்னே தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நம்ம வேணாம்னு நினைக்கும் போது ஒன்னா இருந்துட்டு இப்போ வேணும்னு நினைக்கும் போது இப்படி ஆகி போச்சே கருப்பு. ஏதாவது பண்ணணும்டா. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. உன்னையும் அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா அது அவங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. அப்பா அம்மா மனசு மாறுவாங்களான்னு தெரியல. கடைசி வரைக்கும் எப்படி எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. என்ன வழியோ யாராலோ சொல்ல முடியாதோ, கட்டி அணைக்க நீ தேடி வா. சொன்ன ஒரு சொல் தாளாமல் நெஞ்சு உடையாதோ, ஓட்ட வைக்க நீ ஓடோடி வா. ஓ வேறேதும் வேறாமல் நீ மட்டும் போதும். மாறாமல் வாக்கன்னு வாரம் போகும். ஏதேதோ சொன்னாலும் பார்வை போதும். மன்னிப்பு வேறாமே அன்பே போதும். என்ன இருட்டில் தனியாக உட்காந்துருக்கேன்? ஒன்றும் இல்லைப்பா. உண்மைதான். உங்ககிட்ட எல்லாம் இருந்தது, ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லை.
அப்படி என்னதான்டா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை? அது புருஷன் நான் இருக்கேன், எக்ஸ் ஹஸ்பண்ட் அவன் வந்து மோதிரம் வாங்கி போடுறான், இங்க பிள்ளையோட செக்கப்புக்கு அவன் காசு தரான். சீதாவும் ஒன்றும் சொல்லாம இருக்கு. சீதா என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? வேணான்னு சொல்லாம. அவ வேணான்னு சொன்னா நீ எல்லாத்தையும் பார்த்துக்குவியா? பார்த்துக்கிறனோ இல்லையோப்பா. சீதா அந்த மாதிரி செய்யறது என்னமோ எனக்கு என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. டேய், சீதா மனசுல அப்பாடா, இப்ப நம்ம பிள்ளையோட செலவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் தோணி இருக்கும். அதை எக்ஸ் ஹஸ்பண்ட் கொடுத்தாரு, என் ஹஸ்பண்ட் கோயிச்சுக்கான தோணி இருக்காதுடா. அது எப்படி தோணாம இருக்கும்பா? மை சன், பொம்பளைங்க ஓவர் திங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சின்ன பிரச்சனையை பெருசா பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே ஆம்பளைங்க நாம தாண்டா ஓவர் திங்கர்ஸ். அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. நாம இல்லாத பிரச்சனை வந்துருமோன்னு யோசிப்போம். கொஞ்சம் அனுசரிச்சு தான் போயிண்டா. பா, என்னால உங்க மாதிரி அம்மா கிட்ட அனுசரிச்சு போயிட்டு நான் எல்லாத்துக்கும் ஆமா சாமி போறதெல்லாம் என்னால முடியாது. ஐ ஹேவ் மை டிக்னிட்டி. நான் அந்த அர்த்தத்துல சொல்லப்பா. இட்ஸ் ஓகே மை சன். நீ சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு. என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் தரப்புல நியாயம் இருந்தாலும் என் பொண்டாட்டி தப்புன்னு சொன்னா நான் அதை தப்புன்னு தான் சொல்லுவேன். இதனால எனக்கு டிக்னிட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. Your mother is more important to me than anything else. உங்க அம்மா என்னை ஏசும்போது நான் கோயிச்சுக்கிட்டு அவளை திட்ட எவ்வளவு நேரம் எடுக்கும்? நான் அப்படி செஞ்சா அவ உடஞ்சி போயிடுவான். பொண்டாட்டிகளை தோக்கிறது அவமானம் இல்லை, அது புருஷனோட ஜாப்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டா எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்காது. உங்க அம்மா என்னை ஏசி தானடா பாத்துறீங்க. அவன் என்கிட்ட எத்தனை தடவை அழுது சாரி கேட்டிருக்கா தெரியுமா? அம்மாவா? நம்ப முடியல. ஏன்னா மற்றவங்க முன்னாடி என் பொண்டாட்டியை நான் அப்படி வச்சிருக்கேன்டா. என் பொண்டாட்டி என் மேல பாசமா இருக்கு எனக்கு தெரிஞ்சா போதும்டா. ஊருக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. சோசியல் மீடியால நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு போட்டோ போடுற எல்லா கப்பல்ஸும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. சும்மா சும்மா சண்டை போடுற கப்பல்ஸ் எல்லாம் சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஈகோ, நான் பெருசு, நீ என்ன எப்படி எப்படிலாம் பேசலாம் அப்படின்ற எண்ணம் கணவன் மனைவிக்குள்ள வரவே கூடாதுடா. நீ என்ன வேணுமானு சொல்லு, உன்னை பத்தி நீ நல்லா தெரியுன்ற ஒரே எண்ணம் தான்டா இருக்கணும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கடா. இல்லப்பா, இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருடா. திங்க் ஆஃப் த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். மனசு ஒரு கேடு கெட்டது. ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு அந்த பிரச்சனை தான் தெரியும், நல்லதெல்லாம் மறைச்சிடும். ஏதோ நல்லா யோசிச்சு பாருடா. குட் நைட். குட் நைட்ப்பா. அதுப்பா, நீங்க எழுந்திருச்சிங்க? ஐயோ, நல்ல வேண்டா. உங்க அம்மா குடிக்க தண்ணி கேட்டா மறந்துட்டேன். நீனா துப்பு வாங்கியிருப்பேன். தேங்க்யூ மை சன். ஹாய். நம்பி, என்ன இங்க இந்த நேரத்துல? இல்ல, சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன கம்மி வாங்க. ஆனா இப்ப நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். காத்தம் தூங்கிட்டு இருக்கான். இல்ல, கொஞ்ச நேரம் தான், உன் கூட கொஞ்சம் பேசு. சொல்லுங்க. உட்காந்து பேசலாமா? உட்காருங்க. சொல்லுங்க. காத்து வந்து நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல. இல்ல, எல்லாமே என்னால தான். அவர் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணுவார் தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு இந்த ரிங்கை கொடுத்துருக்க மாட்டேன். அதுல உங்க தப்பு என்ன இருக்கு?
தப்பு என் மேலே தான். அந்த மோதிரத்தை தொலைச்சே இருந்திருக்க கூடாது. ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தா அது நடந்தே தீரும். எஸ் ட்ரூ. சீதா, ராவணன் இல்லைன்னு பிள்ளைய பற்றி நீ கவலைப்படாத. நான் இருக்கேன். நான் இருக்கேன்னா I'll take care of you and your baby. செக்கப் பற்றிலாம் நீ கவலைப்படாத. நான் இருக்கேன். I know that you and I are not husband and wife anymore. But a child should not come into this world without a father. ராவணன் செஞ்சதை வச்சு பார்க்கும்போது I don't think that he will care about the baby. சீதா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. I think you and I should get back together. நம்மளுக்கு இல்லாட்டிலும் நம்ம பிள்ளைங்களுக்காக. சீதா, உனக்கே தெரியும், நான் சொன்னபடி செய்வேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் முடிவு பண்ணணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. No worries. There's no rush. Take your time. As you know, I have a good job. I'm earning well. I don't get angry or emotional. நீ பிடிக்கலன்னு சொன்னதும் உன் வாழ்க்கையை விட்டு போனவனா. My priority has always been you. It still is. And to be very honest, I think I still really do love you. ஸோ ராவணனால நீ ஹர்ட் ஆகுறதுனால பார்க்க முடியல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. அம்மாவை மிஸ் பண்றீங்களா? அப்போ வாங்க வீட்டுக்கு போலாம். அது முடியாதுமா. சோறு கஞ்சாச்சு, பால் தயிராச்சு. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? இது உளறல் இல்லடா, துக்கத்தோட வெளிப்பாடு. கொஞ்சம் கேப் விட்டா அந்த கேப்ல கடா வெட்டுறதுக்கு கியூல நிக்கிறானுங்கம்மா, கியூல நிக்கிறானுங்க. ஆனா அந்த கடா முடியாதுன்னு சொல்ல மாட்டுத. கொஞ்ச நேரம் யோசிச்சது பிறகு வந்து வெட்டுங்கடான்னு சொல்லுது. வந்து வெட்டுங்கடான்னு சொல்லுது. அப்பா சொல்றது உனக்கு புரியுதா? முதல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே புரியுதா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சா பாய்க்க முடியாது. நீங்க சொல்ற எதையுமே பாய்க்க முடியாது. தெரியாம கேட்டுட்டேன், நான் போறேன். நீயும் என்ன விட்டு போறியா? போமா. கிளி கூண்டை விட்டு பறந்துருச்சு. சீதா. Have you known anyone who is so determined to prove that he cheated on his wife? No, usually it's the other way around. Obviously, he's not telling us the whole story.这个蛋糕对不对？ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா, எங்க உன் பையனை காணோம்? அவன் கிச்சன்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். என்ன திகிரி நம்ம வீட்டுல, அதுவும் என்ன கூப்பிடாம அவன் தண்ணி அடிப்பான். நான் வரேன்.
செய்வியா செய்வியா இதான் தண்ணி அடிக்கிறான்னு சொன்னீங்க. அப்பா பச்சை குழந்தை இன்னும் பாலூட்டி வளர்த்த பாலை குடிச்சு போட்டு மூஞ்சில துப்புதப்பா. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன்? அப்பா நான் மோசம் போயிட்டப்பா, மோசம் போயிட்டேன். சே இழுக்காத. ஏன் ஆம்பளைங்க அழுவ கூடாதா? ஆம்பளைங்க அழுவலாம், நீ அழாது. சைக்கிள் அப்போ டேய் கோலம் போடாத. என்னடாச்சு? என்ன பிளாஷ்பேக்கா? நீ நினைக்கிறது எனக்கு எப்படா தெரியும்? ஒழுங்கா நடந்தது சொல்லு. என்ன நடந்துச்சுன்னா இவ்வளவுதானா? என்னப்பா இவ்வளவுதான் சொல்றீங்க? சீதாக்கு என்ன பிடிக்கல, அந்த நம்பி அதான் பிடிச்சிருக்கு. சீதா உங்ககிட்ட சொன்னாலா? நான் என்ன நினைச்சு இவ்வளவு நேரம் சொல்லணும் இல்லையா? இதுக்கு மேல என்ன சொல்லணும்? டேய் அந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம அவன் மனசு புண்படக்கூடாது ஏதோ ஒரு காரணம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கா. இதுக்கு ஏதோ பிரேக் ஆன மாதிரி நான் அழுதுகிட்டு இருக்கேன். அப்ப சீதா நம்பிய கல்யாணம் பண்ண மாட்டாளா? யாரும் ஒரு தவிர திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. நம்பிய கல்யாணம் பண்றதா? கல்யாணம் பண்றத பத்தி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, சீதாவுக்கு 2 சூடு. என்னப்பா சீதாவை மாடுன்னு சொல்றீங்க? டேய் நான் அப்படி சொல்லடா. அப்ப நான் சீதாட்ட போய் பேசலாமா? போடா, அவ என்னதான் நம்பியாரா இருந்தாலும் நீ எம்ஜிஆர் மாதிரி நெஞ்சு நிமித்திட்டு போனா. போறேன். ஒரு மொக்க விஷயத்துக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறானே, கன்ஃபார்ம் என் பையன் தான். என்னடா? இல்ல கீழே போய் வண்டி புக் பண்ண செலவாகும். உங்க வண்டி சாவி தாங்க. உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. கன்ஃபார்ம் என் பையன் தான். என்னாச்சு? அதானே, உங்களுக்கு மட்டும் தனியா சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பாருங்க. கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனா குடும்பம் இல்லாத கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. ஆமா எனக்கு தெரியுமா, இவன் தான் எல்லா தப்பையும் பண்ணிருப்பான். அவன் மூஞ்சி மாதிரி சுமாராதான் இருக்கு. அதுக்கா சண்டை போட்டு பிரிஞ்சாங்க? நாளைக்கு பாப்போம். கரு சாதிருங்க. ரவணன் தேங்க்ஸா. நம்பி மாதிரி கியூ கொடுக்குறேன். எதுக்கு முன்னாடி அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை மட்டும் பார்க்காதீங்க, உங்க வீட்டு பிரச்சனை என்ன பாருங்க. புரியுதா? உங்க மாதிரி இருக்க ஆளுலாம்